டைரக்டராக தாண்டி ப்ரொடியூசர் ஆகிட்டேன். ஆகணும்னு நினச்சது ஆக்டர். 24 வயசில் ப்ரொடியூசராக கார்டு எடுத்துகிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி படம் பண்ணாதீங்க தாட் இருக்கா, இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இப்படி தான் கஷ்டப்படணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ் இருக்கா? எது பண்ணாலும் கொஞ்சம் கமர்ஷியல் வச்சு பண்ணுங்க. சாங் தேவையில்லைனாலும் பரவாயில்ல சாங் வைங்க, ஃபைட்டு தேவையில்லைனாலும் பரவாயில்ல ஃபைட் வைங்க. அப்போ தான் நேராக பாரதி ராஜா சாரை மீட் பண்ணுறேன். தான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் அப்படின்னா எதை விஷயத்தை சொல்லுவீங்க? லவ், ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஜெயிச்சா சினிமாவில் ஜெயிக்கணும், இல்லைனா சினிமாலே சான்ஸ் செடி செத்துடணும். ஒரு சின்ன ரோலில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் இந்த இண்டஸ்ட்ரி மேலே உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதை பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாகவே இருக்கும்போது ரொம்ப ராவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? யாரை வந்து ஏதாவது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா, இல்லை ஸ்கூல் டைம்லேருந்தே அந்த சினிமா ஃபிலிம் அந்த மாதிரி இருந்துச்சா? 2003 ஓகே. நான் சொக்கத்தங்கம்னு சொல்லிட்டு ஒரு படம் தியேட்டரில் போயிட்டு ஃபேமிலியாக பார்த்தோம். விஜயகாந்த் சார் மூவி. அந்த படம் நாங்கள் ரெகுலராக ஒரு ஷோ முடிச்சுட்டு ஈவினிங் ஷோ மட்டும் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அப்பா அம்மா ஃபேமிலியாக போயிட்டு ஒரு 5 days அந்த படத்தை பார்த்தோம். ஓகே. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கா ஆக்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது வீட்டில் சொல்ல தெரில. அப்புறம் ராஜா சின்ன ரோஜான்னு ஒரு படம், அது ரஜினி சார் படம். அந்த படத்தில் தலைவர் வந்து சின்ன சின்ன பசங்களுக்குலாம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கார். ஸோ அப்போ நம்மளும் ஃபிலிமில் போய் ஆக்ட் பண்ணால் நம்ம தலைவரை பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் படையப்பா பாட்ஷாலாம் பார்த்ததுக்கப்புறம் ரஜினி சார் நமக்கு ரொம்ப பெட்டாகிடுச்சு. ஸோ இவரை வச்சு நம்ம மூவ் ஆன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணது. அப்புறம் நடுவில் இந்த காதல்லாம் வந்ததுனால கொஞ்சம் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நான் சென்னை போயிட்டேன். இங்கே யாருமே இது பண்ணல, இங்கே யாரும் சப்போர்ட் செய்யலை. ஓகே. ஆனால் இங்கேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் நான் ஆக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மீதி என்னால் ஆக்ட் பண்ண முடியல, ஏன்னா பேக்ரவுண்டில் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. ஸோ அப்படியே ஆக்டிங்கை விட்டுட்டேன். சென்னை ஒரு மாதிரி பிளைண்டாக சென்னை போகிறேன். அங்கே போய் இறங்கின உடனே ஒருத்தர் அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த பேமெண்ட்டில் அவர் எல்லாமே போண்டா பஜ்ஜி டீ சமோசா சாப்பாடு வரைக்கும் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 7 மணி இருக்கும், தம்பி இங்கே சினிமா ரொம்ப கஷ்டம், நீங்கள் வீட்டுக்கே போயிடுங்கன்ட்டார். நான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் பேக் பண்ணி எல்லாத்தையும் இங்கே சென்னைக்கே வந்துட்டேன். சினிமா சொல்லிட்டோம், நீ என்ன சொல்லாத அப்படின்னு சொல்லி நான் திரும்பவும் அம்மா ஹோட்டலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. காலையில் அங்கே சப்பாத்தி சாப்பிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அங்கே ஒரு 30 படம் ஒர்க் பண்ணேன். அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜெண்ட்டாக. ஆனால் அங்கே எல்லாமே என்ன நடந்துச்சுன்னா எல்லாமே ஃபெயிலியர் தான். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னால், மச்சான் இது மாதிரி நீ டைரக்ஷன் ட்ரை பண்ணு, நீ தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு 13 பண்ணியிருக்கேன், அதில் அவார்ட்ஸ்லாம் வர வின் பண்ணுச்சு. ஸோ அதில் நீங்கள் ஆக்டிங் ட்ரை பண்ணாத, நீ அங்கே டைரக்ஷன் ட்ரை பண்ணிடுறேன்ட்டு. ஓகே. ஸோ அங்கே அதுவும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சென்னையில் வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் அங்கே சர்வைவல் பண்ண முடியும். கண்டிப்பாக. கான்டாக்ட்ஸ் இல்லைன்னா அங்கே ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஆக்டிங் ஆசை விடலை, நம்ம எதுக்காக வந்தோம், ஆனால் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துச்சு. இங்கேருந்து போகும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா அப்பாட்டெலாம் சொல்லிவிட்டு வீடு கட்டின கடன், தங்கச்சி கல்யாணம் பண்ணது எல்லாத்தையும் அடைச்சிட்டு தான் அங்கே போனது. ஓகே. பட் அங்கே போனவுடனே என்ன ஆச்சுன்னா, அங்கே நான் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என் கூட இருக்கவங்களே ஒரு 80 ரூபா என்கிட்டருந்து எடுத்துருவாங்க. ஏன்னா அப்புறம் நான் ரூமில் தங்கியிருந்தேன். குடுவாஞ்சேரியிலேருந்து வடபழனிக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருந்துச்சு. அதனால் நான் வடபழனியில் போயிட்டு என் ஃப்ரெண்டு கூட ஆர்ட் அசிஸ்டன்ட் முத்து, அவன் பேர், இப்போ அவன் ஃபீல்டில் இருக்கான். RRR அவன் தான் ஒர்க் பண்ணான், ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக அவன் தான் ஒர்க் பண்ணான். இப்போது படம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு படம் நேம் ஞாபகம் வரல. ஸோ அங்கேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு சைட் ஆக்டிங் ட்ரை பண்ணேன், ஒரு சைட் டைரக்ஷன் ட்ரை பண்ணேன். ஆனால் ரெண்டுமே அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. கான்டாக்ட் இருக்கவங்க ப்ளஸ் அந்த டைரக்டருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அப்படி தான் அங்கே நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. நிறைய ஏமாற்றங்கள் தான். அப்புறம் என்னாச்சு, நம்ம இப்படி இருந்தால் செட் ஆகாதே, நம்ம திரும்ப ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஊருக்கு வந்துட்டு பாண்டிக்கு வந்துட்டு ஏன் நம்மளே ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணக்கூடாது. ஓகே. 2020 24 வயசு. டைரக்டராக தாண்டி ப்ரொடியூசர் ஆகிட்டேன். ஆகணும்னு நினச்சது ஆக்டர்.
சந்தர்ப்ப சூழ்நிலை டைரெக்டராக அங்கே போய் சான்ஸ் தேட வச்சு கார்டு. ஆனால் நான் ப்ரொடியூசராக தான் கார்டு எடுக்கிறேன். 24 வயசில் ப்ரொடியூசராக கார்டு எடுத்துகிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணுறேன். அந்த படம் பண்ணிவிட்டு நெடுமீன் ஒரு படம் பண்ணுறேன். அந்த படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை, நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். டைரக்ஷன் பண்ணால் அது நேம்ஸ் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள், அதில் கொஞ்சம் கேஸ்ட் இஷ்யூஸ்லாம் இருக்குது அதில். அப்புறம் தான் தெரிஞ்சு வெளியில் மட்டும் கேஸ்ட் இஷ்யூ இல்லை, இங்கே டீமுக்குள்ளே படம் பண்ணாலுமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன். என்னோடய படம் வர வரைக்கும் நம்ம சைலண்ட்டாக தான் இருக்கணும்ட்டு. 8 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் வரல. மீதி படங்கள்லாம் வந்துருச்சு. அப்போது ஆக்டராக படம் நடிச்சிட்டேன். டைரக்டராகவும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டேன். அந்த படத்துக்கு 2 டைரக்டர். சென்னைக்கு யார்கிட்ட இந்த படத்தை போட்டு காமிக்கிறது, ப்ரிவியூ யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரில. அப்போ தான் நேராக பாரதிராஜா சாரை மீட் பண்ணுறேன். அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டு போனவொடனே சார் ஏஞ்சிட்டாங்க. எங்களெல்லாம் பார்த்து அவர் ஏஞ்சிக்கணும்னு அவசியமே இல்லை. சார் ஏஞ்சிட்டாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. உள்ளே போயிருந்தோம். என்ன விஷயம்னு கேட்டார். அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, நாங்கள் ஆக்டிங்காக சான்ஸ் கேட்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு அவர். என்னை என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போனவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி தம்பி ப்ரொடியூசராக இந்த வயசில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கான், டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் அவனே நடிச்சிருக்கான். நீங்கள் ட்ரெய்லர் மாத்திரம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கன்ட்டு. அப்படியா சரின்ட்டு அவர் ட்ரெய்லர் பார்த்தாரு. அவர் 1 நிமிஷம் 20 செகண்ட் அந்த 30 செகண்ட் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு 2 மணி நேரம் படம் எப்படி இருக்குன்றதை அவர் கணிச்சிட்டார். ஓகே. ஒரு 15 நிமிஷம் பேசினார். எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குன்னு சொன்னார். உன் பேர் என்ன கேட்டார். ஏஆர் ராஜேஷ் சார்னு சொன்னேன். ஏஆர் ராஜேஷ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னார். ஓகே. சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் பேசினார். நிறைய அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியாது, அவுட் ஆஃப் பாக்ஸில் நிறையா இருக்குது. இங்கே மதிக்க மாட்டான்டா இந்த மாதிரி படத்தெல்லாம். எனக்கு தெரியும் இங்கே எல்லாம் கமர்ஷியல்ன்ற ஒரு உலகத்தில் இருக்கானுங்க எல்லாருமே. இதை பெருசாக யார் இது பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் சிரிச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே வாழ்த்துக்கள், நல்லா பண்ணு, அடிக்கடி ஆஃபீஸ் வான்னு சொன்னார். அதுதான் நான் அவரை ஃபஸ்ட் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஏமாற்றங்கள் ஆச்சு. நிறையா பேருக்கு ப்ரிவியூ போட்டு காமிச்சேன், எல்லா பெரிய ஆளுக்குமே போட்டு காமிச்சோம். அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்தால் டைரக்ஷன் இப்போது ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். அது எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன், ஃபுல்லாகவே ஆக்டராகவே பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்தடுத்த படங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணது. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் பேசும்பொழுதே சக்ஸஸ் செலிப்ரேஷன் அதெல்லாம் தாண்டி ஃபெயிலியர் அப்படின்றது வந்து நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. லைக் காதலாகட்டும், சினி இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எல்லாமே. பட் ஸ்டில் நீங்கள் இதை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? எனக்குலாம் வந்து ஒரு 2 விஷயம் 3 விஷயம் வந்து செட் ஆகலை அப்படின்னா நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன், டு பி ஃப்ராங்க். எதனால் அதை திரும்ப பண்ணிகிட்டே இருக்கீங்க? கரெக்டாக சொல்லணும்னா தெரில, எனக்கு வேறு எதுவும் தெரியாது, அவ்வளோதான். ஓகே. ஜெயித்தா சினிமாவில் ஜெயிக்கணும், இல்லைனா சினிமாலே சான்ஸ் செடி செத்துடணும். இது சும்மா கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். இருந்தாலும் இதுக்காக தான் நிறைய இழந்துட்டேன் இந்த சினிமாக்காக. பட் நான் ஜெயிக்கலனாலும் எனக்கு பின்னாடி வரவங்க நான் ஒரு சில பேர்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன். நான் நட்ட செடி வீண் போகாதுன்னு நம்புகிறேன், அவ்வளோதான். ஓகே. நான் ஜெயிக்கலனாலும் அவங்கள ஜெயிக்க வச்சுருவேன். அந்த சந்தோஷம் போதுமானது. ஓகே. இப்போ வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் கடந்து வந்திருப்பீங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. அந்த டைம்லையும் உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து லைக் சப்போர்ட் பண்ணல, இல்லை அவங்களுக்கு வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது உங்கள் மேலே அப்படின்னும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா இவ்வளோ பார்க்கும்போதே தெரியுது, ஒரு பர்சன் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எமோஷனல் சப்போர்ட்டுக்கோ வந்து பெருசாக யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? இல்லை யாராவது உங்கள் பின்னாடி எமோஷனல் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க? யாரும் இல்லை. இங்கே பெருசாக ஜெயிச்சா தான் எல்லாருமே நம்புவாங்க. இங்கே லைக் நான் பாண்டின்னு சொல்ல வரல, இங்கே என்ன நம்ம படம் பண்ணாலும் அந்த ஒரு பெரிய வெற்றின்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்ம படம் வந்து 1 crore கிராஸ் ஆகலை. 10 lakhsக்குள்ளேயே தான் நம்ம பட்ஜெட்ஸும் நம்மளுடைய சேல்மே இருக்குது, என்னோடய சேல்மே இருக்குது. ஸோ அது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் எல்லாருமே நம்புவாங்க. அப்போது ஒரு கூட்டம் வரும். தனியாக இருக்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு அணியாக வரும். எனக்கு அதில் உடன்பாடுலாம் இல்லை. நான் என் மனசுக்கு ஒன்று தோணுது, இவங்கள மட்டும் ஒரு விஷயங்கள் மட்டும் இவங்களுக்கெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் பண்ணிடணும், அவ்வளோதான்.
ஓகே. எனக்கு பெருசாக சப்போர்ட்லாம் வேணாம். ஏன்னா அப்போ யாரும் சப்போர்ட் பண்ணல. இப்போ நான் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டேன். லைக் சப்போர்ட் தேவையான டைமில் யாரும் இல்லை. இப்போ அந்த சப்போர்ட்லாம் வேணாம், நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ரொம்ப தூரம் ஓட்டேன், கரெக்டாக கிட்ட வந்துட்டேன். என்ன கிட்ட எனக்கு இப்போ இருக்க என்னோடய ஐடியாலஜியில் சொல்கிறேன், நான் ரொம்ப கிட்ட வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கை தட்டுறதோ சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஃபேக்காக இருக்கும், உண்மையாலாம் இருக்காது. நான் உண்மையான மனுஷங்க நிறைய பேர் நினச்சி ஏமாந்துருக்கேனே தவிர்த்து உண்மையான மனுஷங்க வந்து கரெக்டாக அமையலை எனக்கு யாருமே. ஓகே. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் மூவி பற்றி பேசும்பொழுதே பட்ஜெட் பற்றி பேசியிருந்தீங்க. டு பி ஃப்ராங்க் வந்துட்டு நல்ல செலிப்ரேட் பண்ணுற படங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பட்ஜெட்டில் பெரிய டாப் ஸ்டார் ஹீரோஸ் வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய படங்கள் எல்லாமே வந்துட்டு பட்ஜெட் கம்மியாக இல்லை ஒரே ஒரு தேட்டருக்கு மட்டும் கொடுக்குற ஒரு படமாக அந்த மாதிரி இருக்குது. அது எப்படி மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்றது இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி யாராவது படம் பண்ண முன் வராங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா? ஓகே நான் பண்ணலாம் அப்படின்ற 25 lakhsல படம் பண்ண முடியும். நம்ம இங்கே ரிலீஸ்க்கு கேட்குறோம். இங்கே என்ன பிரச்சனை எதுனா ஸ்டார்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, டைரக்டராக ப்ரொடியூசராக நம்ம 2 படம் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம அந்த ஒரு தியேட்டரும் கிடைக்கிது. ஓகே. இல்லைனா அந்த ஒரு தியேட்டரும் கிடைக்காது. இங்கே தியேட்டருக்கு போனால் மட்டும்தான் டிஜிட்டலாக நம்ம சேல் பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சென்டராவது போடணும், மேக்ஸிமம் ஒரு 15 சென்டராவது போடணும். கேட்கும்போது தியேட்டர் தரல. ஓகே. என் மேலே ஒரு கேஸ் இருக்குது. தியேட்டர் தரலன்றதுனால நான் போய் கேட்டதுனால ஒரு கேஸ் போட்டான். ஓகே. நான் வந்து அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3 மாதம் டைம் ஆகிடுச்சு. இங்கே தியேட்டர் தரலையே, தியேட்டர் கொடுத்தா தானே ஆடியன்ஸ் படம் பார்க்க வருவான். இப்போ டிக்கெட் நம்மளே எடுத்துக்க சொல்கிறாங்க, நம்ம தான் எடுக்கிறோம், அப்படியே தியேட்டர் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. 20 பேர் போனாலே ஷோ ஓப்பன் பண்ணணும். கஸ்தூரி ராஜா தெரியுமா அவனுக்குன்ட்டு, அவரோட படம் தான் எனக்கு படம். அவர் தான் தனுஷாரோட அப்பா. அவரோட ஃபிலிமில் நான் ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுதான் நான் ஃபஸ்ட்டு நடித்த ஷார்ட்டு. அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு பாராட்டினதும். நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுற. நான் இப்போது +2 படிச்சிருந்தேன். +2 நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுற. என்னோடய நேம் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் நான் கால் பண்ணேன். அவர் அங்கே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும்ல, அதனால் என்னால் போக முடியல. இப்போ என்னாச்சுன்னா, நான் என்கிட்ட சென்னையில் சொன்னவர் வந்து கஸ்தூரி ராஜா சாருடைய பையன் வெங்கட் பிரபுவை தனுஷுன்னு நாங்கள் பேரை மாற்றி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு 15 லட்சம் போட்டு துள்ளாத மனம் துள்ளுவதையில் போய் நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம். அது எங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல. அதுக்கப்புறம் திருடா திருடின்னு ஒரு படம் பண்ணுறோம். அந்த படம் தான் பெரிய ஹியூஜ் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் மினிமம் கேரண்டியில் வந்துட்டான். ஓகே. இன்னும் அவரை நாங்கள் மார்க்கெட்டில் வச்சுக்க 20 வருஷம் அவருக்கு பேக்ரவுண்ட்லேருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீ எங்கேருந்தோ பாண்டி வந்துட்டு யாரும் தெரியாமல் இங்கே ஒரு 10 லட்சத்தில் படம் பண்ணி 10 தேட்டரில் போட்டு அதிலே நீ கலெக்ஷன் பண்ணிடணும் எடுத்துடணும்னு நினைக்கிற, அது எப்படி நாங்களாம் சும்மா இருப்போம் அப்படின்னு கேட்டார். நிறைய தேட்டரில் பேசினேன், யாருமே ஷோ தரல. ஒரு ஷோ கொடுத்தாங்க, காலை ஷோ கொடுத்தா யாரும் வரமாட்டாங்க, ஈவினிங் ஷோ கொடுத்தா யாரும் வந்து பார்ப்பாங்க. அந்த ஈவினிங் ஷோக்கு நம்ம கூட வர படங்களுக்கு ஒரு ஷோ. ஸோ வெள்ளிக்கிழமை 7 படம் வருது இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஓகே. அந்த 7 படத்தில் நம்ம ஆர்டிஸ்ட் இல்லாமல் பண்ணுறோம். ஆனால் என்ன தேவையோ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பண்ணுறோம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அந்த சோர்ஸை வச்சு ஒன்று பண்ணுறோம். இவங்க தியேட்டர் தரவே மாட்டாங்க. நிறைய யூனியனில் போய் பேசிட்டேன். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தியேட்டர் வாங்க பாருங்கள், அவ்வளோதான். ஓகே. ஓடுற குதிரை மேலே தான் இவங்க எல்லாருமே பணம் கட்டி அதை வாங்கி இது பண்ணுவாங்க. இந்த குதிரை ஜெயிச்சுன்னு தெரிஞ்சாலுமே அந்த குதிரை தனியாக ஜெயிக்கணும். ஓகே. அப்போ தான் சப்போர்ட் பண்ண ஆள் வருவான், எல்லாம் வரமாட்டான். நம்ம என்ன பேசணும் கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கணும். ஓகே. நம்ம அந்த ஒரு தேட்டரை எப்படி 2 தேட்டராக மாற்றுறோம், அந்த 2 தேட்டரை எப்படி 5 தேட்டராக மாற்றுறோம். ஏன்னா செய்யவனுக்கு தேட்டர் கிடைக்கல. எப்படிராக்கு எங்கேயோ ஒரு தேட்டர் கிடச்சிது, கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணேன். இப்போ பாவகுத்துன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது பாண்டிச்சேரி சிட்டியில் கிடச்சிருக்கு. ஸோ நான் ரொம்ப பெருசாலாம் ஆசைப்படல. எங்கெங்கேயோ போய் இங்கே கிடச்சிருக்குல்ல. ஏன்னா விஜய் சார் படம் மட்டும்தான் அங்கே ரிலீஸ் ஆகும் பாலாஜி தேட்டரில். அங்கே என் படம் ரிலீஸ் ஆகும்போது ஓகே 1 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகிருக்கு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான். வெறும் 6 ஷோக்கு 28 ஷோ கொடுத்துருந்தா இன்னும் பெருசாக கலெக்ஷன் ஆகிருக்கும்.
இப்போ ஏஆர் ராஜேஷ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஜானரில் இல்லாமல் ஃபுல்லாக கமர்ஷியல் இல்லை வந்து யூஸ்வலாக சொல்கிற மாதிரி வந்து 4 பாட்டு அந்த மாதிரி டாப் ஸ்டார்ஸ் வச்சு படம் எடுக்கும்போது போயிருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் உங்களை எல்லாரும் பார்க்குறாங்களோ, லைக் உங்களுக்கு கொடுக்கலான்றவங்களோ இல்லை சப்போர்ட் பண்ணுறவங்களோ, இந்த மாதிரி நீ மாறு, உன்னோட கதை இந்த மாதிரி மாற்று, அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்கீங்க? இல்லை, அவங்க கதையெல்லாம் மாற்ற சொல்ல, ஸ்டார் டம்மா பிடிங்கன்றாங்க. ஓகே, நீங்கள் ஸ்டாரை வச்சு படம் பண்ணுங்கன்ட்டு. ஸ்டார் வச்சு பண்ணணும்னா நான் ஸ்டார்ட்டை போய் பேசும்போது ப்ரொடியூசர் இருக்கான்னு கேட்குறாங்க. ப்ரொடியூசர்கிட்ட போய் ஸ்டோரி சொல்லும் போது யார்கிட்டயாவது கால் ஷீட் வாங்கி வச்சுருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம இதில் கரெக்டாக பிச் ஆகணும். 3 வருஷம் 4 வருஷம் உட்காரணும் இதுக்காகவே. ஓகே, நான் இன்னும் நம்ம சான்ஸ் தேடலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா படம் பண்ணியிருக்க முடியாது, டைரக்டர் ஆகிருக்க முடியாது, எதுவுமே செஞ்சுருக்க முடியாது. இப்போது எனக்கு அனுபவம் என்னென்னா, ஆக்டராக உள்ள வந்து ப்ரொடியூசராகவும் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் நிறைய லேர்னிங் கிடச்சிருக்கு. அது என்னோடய சொந்த முயற்சியில், என்னோடய சொந்த ப்ராசஸில். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, யாரும் கூடவும் இல்லை. நான் வேறு ஒரு கம்பெனியில் படம் பண்ணியிருந்தால் நான் அங்கே வேலை மட்டும்தான் செஞ்சுருக்க முடியும். எல்லா விதமாகவும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏமாற்றவும் செஞ்சுருப்பாங்க. ஓகே, இப்போ நான் தனியாக பண்ணுறது எனக்கு ஓகே தான். நான் ஒரு 4 பேரை அடையாளம் காட்டலாம், நான் ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். அவங்க ஒரு விஷயம் சொல்லும்போது நான் அதை ஏற்றுப்பேன். ஆனால் ஒரு ப்ராப்பர் ப்ரொடியூசர் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. கதையை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி வேறு மாதிரி பண்ணிடுவாங்க. ஓகே, நான் 3 ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன், பிச் பண்ணியிருக்கேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, யாரும் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங் வந்து அதை பற்றி பேசும்பொழுதே, மூவி பற்றி பேசும்பொழுது, சினிமா பற்றி பேசும்பொழுதே சொக்கத்தங்கம் அப்படின்ற படத்தை வந்து 5 நாள் தொடர்ந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுலேயே வந்து உங்களோட மூவியோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றது வந்து எனக்கு ஒரு தெரிஞ்சிச்சு. இப்போ நான்லாம் படம் பார்க்குறேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மூவியோட கனெக்ட் ஆகாத, படத்தை வெறும் படமாக பாரு, அது இதுக்கு பார்த்துட்டு அழுகாஜி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யூஸ்வலாக மூவியோட கனெக்ட் ஆகிறது தப்பு இல்லையா? இல்லை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க படத்தை? இல்லை, இப்போது நார்மல் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட்லாம் ஆக மாட்டாங்க. இது ஒரு படம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஓகே, சினிமா லவர்ஸ்க்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், திரும்ப உட்காந்து பார்ப்பாங்க. நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி தான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுலாம் போனது சொக்கத்தங்கம் பார்க்கும்போதே. அது விஜயகாந்த் மட்டும் ஸ்டாருன்னு தெரியும், ஓகே, மற்றபடி யாரும் அந்த இதில் தெரியாது. அதில் அழுதுட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கும், ஒரு பேத்தா சாங் ஒன்று இருக்கும், ஊரூராக போகிற மேக கூட்டமேன்னு சொல்லிட்டு. அந்த சாங் நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் திரும்ப அந்த படம் போய் பார்த்தது. நார்மல் ஆடியன்ஸ்லாம் கனெக்ட் ஆக மாட்டாங்க, அவங்க சும்மா அது ஒரு படம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஓகே, நம்மள மாதிரி சினிமா லவர்ஸ்க்கு என்ன மாதிரி ஆனாலும் மட்டும் அதை திரும்ப பார்ப்போம். ஓகே, நான் அப்படி ரீசெண்டாகவும் நான் சன் டிவியில் அந்த படம் பார்த்தேன், யூடியூப்லேயும் அந்த படம் பார்த்தேன். சொக்கத்தங்கம் தாண்டி எந்த ஒரு படம் வந்து ஸ்டில் வந்து இது வந்து என்னால் மறுபடியும் பார்க்க முடியாது, அந்த படம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி? ஒரு கன்னட மூவி ஒன்று இருக்குது, சாப்டா சகரச்சு லூசை ஏஎன்பி, ஒரு லவ் மூவி. அது நான் கமர்ஷியலாக படம் பண்ணாலும் லவ்வில் மட்டும் நம்ம கொஞ்சம் பயம், கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா போயிடும். மீதி கமர்ஷியல்னால் கூட எங்கேயும் பிரச்சனை இருந்தால் கூட பாட்டு ஃபைட்டு போட்டு எதாவது மேட்ச் பண்ணிடலாம். லவ்வில் அதெல்லாம் பண்ண முடியாது, கரெக்டாக அந்த ட்ராக் பிடிச்சி போகணும். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல் மரியாதை ஒரு படம் பார்த்தேன், ஓகே, பாரதிராஜா சார் மூவி, எக்ஸலண்ட் மூவி. அதை நான் அப்போ பார்க்கும்போது அந்த அறிவு இல்லை, நேற்று உட்காந்து பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் அதில் புரிய ஆரம்பிச்சது. ஓகே, திரும்ப முதல் மரியாதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலாம் பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு திரும்ப முதல் மரியாதை மாதிரி ஒரு படம் எடுக்கணும் இல்லை, அது எடுக்க முடியாது, அது எடுக்க சான்ஸே கிடையாது. ஓகே, சிவாஜி தான்றதை அந்த படத்தில் நான் பார்த்தேன். ஓகே, ராதாவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது நம்ம இது ஒரு படம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். பட் ஸ்டில் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்களே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட அந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, ஏஆர் ராஜேஷ் அவர்களுக்கு தினமும் படம் பார்க்குற பழக்கம் இருக்கும், லைக் இந்த பழைய படங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்சமான படங்கள் அதெல்லாம் வந்து தினமும் பார்க்குற படம் அந்த மாதிரி எதுவும் இல்லை? ஞாபகம் வச்சுக்கிறேன், ஏன்னா நான் மறந்துடுவேன். இல்லை, எனக்கு வந்து நீங்கள் முதல் மரியாதைன்னு சொல்லிட்டு அதை அழுத்தி சொல்லும் போது, ஏன்னா இதுக்கப்புறம் ரீசெண்டாக நிறைய மூவிஸ் வந்துருச்சு புது, பட் ஸ்டில் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணும்போது கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு படம் பார்த்தேன். ஓகே தான், நல்லா இருந்துச்சு. பட் முதல் மரியாதை அளவுக்கு இல்லை. அதில் ஸ்டோரியே ஒரு மாதிரி, நம்ம கரெக்டாக சொல்லணும்னா இப்போது நம்ம ஃபிலிமில் படம் பண்ணல, டிஜிட்டலில் பண்ணுறோம். நம்ம வேணும்னா கட் பண்ணிக்கலாம், எடிட்டரில் இது பண்ணிடலாம். இப்போ கட் சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, திரும்ப நம்ம
கண்டினியூ பண்ணலாம். பட் ஃபிலிமில் 2 மணி நேரம் 48 நிமிஷம் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட்லேயே எழுதி மைண்ட்குள்ளேயே படத்தை ஓட்டி பார்த்து மைண்ட்குள்ளேயே எடிட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதில் அவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது அந்த படத்தில். அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் இப்போ நம்ம ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அப்போவே தலைவன் பண்ணிட்டாப்புல. அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம நிறையா ஷார்ட் டிவிஷன் வந்து அப்போ இங்கேருந்தால் நிறைய பேர் எடுத்திருக்காங்கன்றதை நம்ம கணிக்க முடியும். ஓகே. ஸோ அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எந்த இடத்துல டைலாக்ஸை பாஸ் விடணும், ஒரு கட்டை எப்படி கட் பண்ணணும், அது எல்லாமே அதில் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். அது ஒரு புக்கு. ஓகே. படம்ல அது ஒரு புக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புக்கு. அந்த மாதிரி ஒரு படம் திரும்ப பாரதிராஜா சாரின்னு நினச்சாலுமே எடுக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இப்போ ஃபிலிமில் இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு படம் அவரால் எடுக்க முடியாது. அது ஒன்ஸ் ஒரு மேஜிக். அவ்வளோதான் அந்த படம். ஆக்சுவலாக பாண்டிச்சேரியை சுற்றி அப்படி பார்க்குறோம் அப்படின்னா உங்களை வந்து ஒரு லைக் மோட்டிவேஷனாக இல்லை உங்களுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க, உங்களை சுற்றி நிறைய பசங்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஜோனர் ஆஃப் மூவி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தாட் இருக்கும். அவங்களுக்குலாம் ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இந்த மாதிரி படம் பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு தாட் இருக்கா? இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இப்படி தான் கஷ்டப்படணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ் இருக்கா? நான் சோஷியல் மெசேஜ் பண்ணணும் தான் படம் பண்ண உள்ளே வந்தது. ஆனால் என்னை டோட்டலாக இந்த சினிமா தான் கமர்ஷியலாக மாற்றி விட்டுச்சு. நான் கொஞ்சம் சைலண்ட்டாக வர இருப்பேன். நான் சைலண்ட்டாக இருந்தது தான் தப்புன்றதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுறேன், அனலைஸ் பண்ணுறேன். ஓகே. ஏன்னா சினிமாக்காரன் வாய் திறந்து சொன்னால் தான் அவன் சினிமாக்காரனாக தெரியுவான். அவன் அமைதியாக இருந்தானா யாருக்கும் தெரியாது. என்னை ஒரு பெரிய ஆள் கூப்பிட்டு, ராஜேஷ் நீங்கள் உங்களை பாண்டிச்சேரியில் எல்லாருக்குமே தெரியுது, கலை பண்பாட்டு துறையிலேருந்து மினிஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு தெரியுது, உங்கள் நேம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் பணிவாக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க, உங்களை சின்ன பையன்றாங்க, எனக்கு இப்போ 30 வயசு ஆகுது. ஓகே. நீங்கள் உங்களை சின்ன பையன் சொல்லிட்டு உங்களை பேச விடாமல் பண்ணுறாங்க, அதை நான் கவனித்தேன், அதான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசாததுக்கு என்ன ரீசன்? இப்போ வந்து உங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எல்லா ஸ்டேஜ்லேயும் பேசாமல் இருக்கணும், எல்லா இதுலேயும் பேசாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏன் உங்களை ஸ்டாப் பண்ணிட்டீங்க? எங்கே பேசணுமோ அங்கே தானே பேசணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஓகே. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன இடமா இருந்தாலும் நீ பேசிடு, நீ பேசு, அவன் கேட்குறான்னு கேட்கல, நீ பேசு, நீ யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு தெரியணும்ல, அதில் நீ ஜென்ரலாக பேசு, ஒதுங்கி நிற்காத, ஓரமாக போகாத, உன்னை மைக்கில் கூப்பிட்டா வந்து பேசு, ஏன் தயக்கமாக நிற்கிற, அதெல்லாம் நிற்காத. இங்கே எந்த சினிமாக்காரனும் எந்த சினிமாக்காரனுக்கும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட்டும் செய்ய மாட்டாங்க, சும்மா ஹாய் பாய்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் பின்னாடி வேறு மாதிரியான நேம்ஸ் தான் இருக்கும், அதனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் கூட இருக்க பசங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மெசேஜ் பண்ணணுன்ட்டு தான் நான் மெசேஜ் சொல்லணும், பெண்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணுன்ட்டு படம் பண்ணணும்னு உள்ளே வந்தது. ஆனால் டோட்டலாக கமர்ஷியலாக ஆனதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய தம்பிக்கும் நான் சொல்கிறது வந்து கமர்ஷியலாக கொஞ்சம் பண்ணுங்கள், எது பண்ணாலும் கொஞ்சம் கமர்ஷியல் வச்சு பண்ணுங்கள், சாங் தேவையில்லைனாலும் பரவாயில்ல சாங் வைங்க, ஃபைட்டு தேவையில்லைனாலும் பரவாயில்ல ஃபைட் வைங்க, ஏன்னா அதுதான் ஹிந்திலையும் தெலுங்குலேயும் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு ரைட்ஸ்க்கு சேல் ஆகும். ஓகே. நமக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணால் நம்ம மட்டும்தான் பார்த்துக்கணும். இப்போ வரைக்கும் நிறைய விஷயத்தை வந்து கடந்து வந்துட்டீங்க, பட் ஸ்டில் உங்கள் லைஃப்பில் வந்து இதான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் அப்படின்னா எதை விஷயத்த சொல்கிறீங்க? லவ், ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் லவ்வே ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஓகே. என்னாச்சு? சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை புரியல. சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே. நிறைய ட்ரை பண்ண ரீச் பண்ண முடியல. அவங்க பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனால் இன்னமும் நான் அவங்கள மட்டும்தான் லவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு லவ்வும் எதுவுமே வரலையா? க்ரஷ்ஷு மட்டும் இருந்துச்சு. இப்போ இந்த சினிமாலாம் பண்ணுறோம்ல, அதனால உங்களுக்கு க்ரஷ் இருந்துச்சு, அவங்களுக்கும்? ஆமாம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, சரி ஓகே இதெல்லாம் வந்து அது உண்மையான க்ரஷ்ஷாக இல்லை. ஓகே. சும்மா இதில் இருக்கும், இவன் மூலிமா ஒரு 4 கான்டெக்ட்ஸ் கிடைக்கும், அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு தான் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் தம்பிங்க தங்கச்சி அப்படி தான் இருக்காங்க. ஓகே. லவ் எடுத்து எதுவும் செட் ஆகலை. ஓகே. செட் ஆகலை இல்லை, நான் லவ் பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை. இல்லை திடீர்னு உங்கள் லைஃப்பில் வந்து உண்மையாகவே யாரோ ஒருத்தவங்க வந்து நான் உண்மையாகவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் நிறைய யோசிப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 6 வருஷம் வச்சு செஞ்சுட்டாங்க. அதை கடந்து வரவே இப்போ வரைக்கும் முடியலை, இந்த நிமிஷம் வரையிலும். அதனால் ரொம்ப யோசிப்பேன்.
பட் ஸ்டில் அந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் ஒரு பர்சன் வந்து இப்போ வரைக்கும் அடுத்த லவ் போகாமல் அடுத்த பர்சன் பற்றி நினைக்காம இருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பாங்க ஸ்டேஜில். அது மட்டும் தான் லவ், வேறு எதுவும் லவ்லாம் இல்லை. நான் அதுக்கப்புறம் பார்த்தது எதுவுமே அது லவ் கரெக்டான இதுவாலாம் இல்லை, அது எல்லாமே ஃபேக்காக தான் இருந்துச்சு. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க, நிறைய விஷயம் சொல்கிறீங்க. நீங்கள் பேசும்பொழுதே லைக் அதில் ஒரு காம்னஸ் இருக்குது. இதெல்லாம் பேசணும், ரொம்ப படப்படலாம் போகாமல். நான் வந்து இவ்வளோ அமைதியெல்லாம் பேச மாட்டேன், நீங்கள் அப்படி பேசுறதுனால இப்போ நானுமே வந்து அவ்வளோ அமைதியாக பேசுகிறேன். இந்த காம்னஸ்லாம் வந்துட்டு லைக் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சா, இல்லை ரீசெண்டாக வந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கா, இல்லை புக் எதாவது நிறையா படிப்பீங்களா? மைண்ட் செட்னு ஒரு புக் படிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அந்த புக்கு மட்டும் என் தம்பி ஒருத்தவங்க சொன்னான், அதுக்காக அந்த புத்தகம் மட்டும் படித்தது. ஓகே, ஆனால் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். ஓகே, இடுகாட்டு சிலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். புத்தகம் படிக்காமல் புத்தகம் எழுதின ஒரு ஆள் நான் மட்டும்தான். ஓகே, எதை பேஸ் பண்ணி அந்த புக்? அது எங்கள் பாட்டியை பேஸ் பண்ணி. ஓகே, அவங்க 12 வயசில் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க பிறந்தது ஒரு சுடுகாட்டில். எங்கள் பாட்டிமா வந்து விறகு வெட்டிட்டு நைட்டு போவாங்கள்ல, அப்படி போகும்போது ஒரு 6:30 மணிக்கு சுடுகாட்டில் ஒரு பாடி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. கால் தூக்குன உடனே இவங்க பயத்தில் வேகமாக நடக்கும்போது ஆலமரத்துடைய விழுது தடுத்து கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, பக்கத்தில் வேற ஒரு பாடி புதைச்சி வச்சுருக்காங்க. இவங்க ஆப்போசிட்டில் விழுந்துட்டாங்க. அங்கே எங்கள் பாட்டி பிறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி பேர் பானுமதி. ஓகே, நான் புக்கில் சாவித்திரின்னு எழுதியிருப்பேன். எனக்கு சாவித்திரி ரொம்ப பிடிக்கும். பழைய ஆக்டர்ஸ் அவங்க. ஓகே, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க நேம் வச்சா இந்த புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகம் சம்பாரிச்சும் கொடுத்தது, நிறையா நேமும் கொடுத்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக நிறைய விஷயம் வந்து பேசியிருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை மூவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு மோட்டிவேஷனால ஒரு பர்சன் நிறைய டாக்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. நான் ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே ராவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமும் நிறைய நீங்கள் நல்ல படங்கள் கொடுக்கணும். ஸ்டில் இப்போ வந்து ஒரு தேட்டரில் வந்து ஒரு ஷோ கொடுக்குறவங்க வந்து ஆல் ஓவர் பாண்டியில் வந்து எல்லா ஷோஸுமே வந்துட்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் டீமில் இருந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் எவ்ரிதிங். தேங்க்யூப்பா.